வந்திருக்கும் மகளிர்களுக்கு என்னோட மகளிர் தின வாழ்த்துக்கள். இதுதான் என்னோட முதல் பேனா நகரம். நகரம் வந்து எழுதியவர் சுஜாதாவிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. மக்கள் வந்து தண்ணிக்காக குடத்தை எடுத்துட்டு கியூல நிற்கிறாங்க. ஒரு சைடு பசங்கள்லாம் வந்து மண்ணில் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாள்ல ஒரு 2 நாளா வந்துட்டு அந்த பாப்பாத்திக்கு, அது 12 வயசு பொண்ணு பாப்பாத்திக்கு வந்துட்டு 2 நாளா சுகாதார நிலையத்துக்கு போய் அங்க உள்ள மருத்துவரை பார்க்கும்போது மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, பேருந்து நிலையத்துக்கு வந்து இறங்கி அங்கேருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சு பெரிய ஆஸ்பத்திரிக்கு வரா. கண்ணை கூட திறந்து பார்க்க முடியல. ஒரு கான்சியஸே இல்லாம அந்த ஸ்ட்ரக்சர்ல படுத்திருக்கா. டாக்டர்லாம் வராங்க. ஒரு சீஃப் டாக்டரும் அவங்க 6 பேரு கொண்ட குழுவும் அந்த குழுல தொடர்ந்து டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க. கண் அசைவு இருக்கான்னு சொல்லி. பெரிய இந்த சீஃப் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு அக்யூட் கேஸ். தனியா ஒரு டார்ச் எடுத்து அவ கண்ணை திறந்து பாக்குறாங்க. கண்ணுல ஏதாவது அசைவு இருக்கா அப்படியா பார்க்காம ஒரு ஸ்பெசிமனா அதை அவளை வச்சு எல்லாத்தையும் அந்த சீஃப் டாக்டர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. சாரி, வள்ளியம்மாளுக்கு ஒன்றும் புரியல. வள்ளியம்மாள் வந்து எப்படின்னா ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு உடனே அட்மிஷன் போட்டாகணும் அப்படின்னு சொல்றாங்க. வள்ளியம்மாளுக்கு புரியல. ஏங்க என்னாச்சு, என் பிள்ளைய எப்படியா காப்பாத்திடலாமா அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல அட்மிஷன் போடுங்க, நானே இந்த கேஸை நேரா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் சொல்றாரு. அவர் கூப்பிட்டு, தனசேகரன் நீங்க வந்து இந்த கேஸை உடனே, இந்த பாப்பாத்தையே உடனே அட்மிட் பண்ணுங்க, நான் வந்து சாயந்தரம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரு ஃபாஸ்டா கிளாஸ் எடுக்க கிளம்பிடுறாரு. அந்த குழுவும் அவரை சுத்தி அப்படியே கிளம்பிடுது. தனசேகரன் போற அவசரத்துல சீனிவாசன் சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த அம்மாவுக்கு சீட் எழுதி கொடுத்து அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனசேகரன் சீனிவாசன் சொல்லிட்டு தனசேகரன் அவசரமா அவரும் போயிடுறாரு. தனசேகரன் நீங்க வந்து இந்த கேஸை உடனே, இந்த பாப்பாத்தையே உடனே அட்மிட் பண்ணுங்க, நான் வந்து சாயந்தரம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரு ஃபாஸ்டா கிளாஸ் எடுக்க பேஷண்ட் பேர் என்னன்னு கேக்குறான். வள்ளியம்மாள் வந்துட்டு, என் புருஷன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். பேஷண்ட்னா புருஷன் இல்ல, நோயாளி. யார் நோயாளி அப்படின்னோடனே என் பொண்ணுதான் நோயாளி. சீட் எழுதி கொடுக்குறான். சீட் எழுதி கொடுத்தோன்னா நீ வந்து நேரா போய் அங்க ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு கீழே ஒரு நாற்காலியில ஒரு வருமானம் பாக்குறவரு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட அந்த சீட்டை கொண்டு போய் கொடு. அவரு சீட் எழுதி கொடுத்தோன்னா நீ வந்து நேரா போய் அங்க ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு கீழே ஒரு நாற்காலியில ஒரு வருமானம் பாக்குறவரு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட அந்த சீட்டை பாக்குறவரு இல்ல. பக்கத்துல அங்க அந்த நாற்காலியை சுத்தி ஒரே கூட்டமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் அந்த ஆளுக்காக வெயிட் பண்ணி அமைதியா சோகமா நிக்கிறா. இவளுக்கு என்னன்னா, பாப்பாத்தி ஸ்ட்ரக்சர்ல இருக்கா, அவளை மட்டும் தனியா விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி ஒரே கவலை. வந்துட்டு கூட்டமா வந்து நின்னீங்கன்னா நான் யாருக்குன்னு முதல்ல கொடுக்கறதுன்னு கடுப்படிச்சுட்டு வந்து உட்காந்தோடனே எல்லாரும் போய் வரிசையில நில்லுங்க அப்படின்னு சொல்லி, வருமானம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என் புருஷன் இல்ல, இவளுக்கு ஒண்ணும் புரியல. காலையில இருந்து சாப்பிடவும் இல்ல, ஒரே மயக்கம். அந்த ஒரு ஆஸ்பத்திரி சூழ்நிலை அவளுக்கு வந்து ஒன்றும் புரியல. அந்த அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல், ஒரு கொமட்டல், ஒரே தலை சுத்தி அப்படியே போறா. இதுல வந்து பாப்பாத்திய வேற தனியா விட்டுட்டு வந்தாமே, யார்கிட்ட போய் கேக்குறது என்னன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு அந்த 48 நம்பரே அவளுக்கு மறந்துடுது. என்ன சொன்னாங்கன்னே அவளுக்கு வள்ளியம்மாளோட முறை வருது. பாத்துறா, சீட்டை பார்த்துட்டு, இது எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கு, இந்த சீட்டு வந்து இங்க வரக்கூடாது. இது உன் பொண்ணை வந்துட்டு அட்மிஷனுக்காக இந்த சீட்டு கொடுத்துருக்காங்க, நீ இங்கேயே வரக்கூடாது, நீ போய் ரூம் நம்பர் 48க்கு போ அப்படின்னு. காலையில சாப்பிடல, ரொம்ப மயக்கமா இருக்கிறதுனால நடக்க முடியல. இருந்தாலும் நம்ம போயே ஆகணுமேன்னு சொல்லி அமல்ராஜ் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கா. ஏன்னா அமல்ராஜை விட்டோம்னா நமக்கு 48வது நம்பர் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அமல்ராஜ் பின்னாடியே ஓடுறான். அமல்ராஜ் வந்து கொண்டு போய் வந்து அந்த 48வது நம்பர்ல விட்டுட்டு, ரூம் நம்பர்ல விட்டுட்டு அவங்க அட்மிஷன் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னோன்னா, ஆனா இப்போதைக்கு இங்க பெட் இல்ல, நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில 7:30க்கு வா அப்படின்னோன்னா, 7:30க்குங்களா, இன்னைக்கு தானே போட சொன்னாங்க அப்படின்னா, இங்கெல்லாம் பெட் எல்லாம் இல்ல இப்போ, நாளைக்கு 3 பெட் காலியாகும், நாளைக்கு 7:30க்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா, வள்ளியம்மாளுக்கு ஒன்றும் புரியல. போயிட்டு புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கா. அங்க போனா கேட் பூட்டிடுச்சு. அந்த வாசல் வந்து பூட்டிட்டாங்க. மதியானம்ன்றதுனால வெளியில போகணுன்றா. இதெல்லாம் மூடியாச்சு, 3 மணிக்கு தான் போகும், 3 மணிக்கு தான் அதை திறப்பாங்க, அப்ப வேணா நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வாட்ச்மேன் வந்து சொல்றாரு. இவளுக்கு அந்த கவலை எல்லாம் அதிகமாகி அழுதுட்டு இருக்கா, தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. ஒருத்தர் வராரு. வந்து என்ன, ஏமா அழுதுகிட்டே இருக்கே, ஓரமா போய் நில்லு, மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, ஓரமா போய் நில்லு, அழு அப்படின்னு சொல்லி ஒரு வாசல் ஒண்ணு திறந்துருக்கு. அந்த வாசல் தான் வந்து வெளியில போற நோயாளிகள்லாம் வெளியில போற வழி. அப்படியே வெளில வந்தோடனையும் அந்த பாப்பாத்தி இருக்கிற அந்த ஓபி டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி போறது, கதவு வந்து சாத்தியிருக்கு. வாட்ச்மேனு வந்து வெளில நிக்கிறாரு. இவ அந்த கண்ணாடி வழியா பாக்குறா. அதே இடத்துல அந்த பாப்பாத்தி எங்க விட்டுட்டு போனாலும் அதே இடத்துல அதே ஸ்ட்ரக்சர்ல இருக்கா. அந்த வாட்ச்மேன்ட்ட கேக்குறா, நான் உள்ள போகணும்
என் பொண்ணு உள்ள இருக்கா, நான் உள்ள போய் அவளை போய் பார்க்கணும் அப்படின்னோன்னா, இல்ல இல்ல இப்போ வந்து போக முடியாது, வந்து இப்போ எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு, 3 மணிக்கு மேல வாங்க அப்படின்னோன்னா, இல்ல நான் வந்து இப்பவே பார்க்கணும், ஏன்னா நான் தனியா விட்டுட்டு போனேன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறா. வந்து வாட்ச்மேன் காது கொடுத்து கேட்கல. ஏன்னா வாட்ச்மேனோட பாஷை இவளுக்கு புரியல, தமிழ்ல தான் பேசுறான், ஆனா இதுவும் புரியல. ஏன்னா அவனை காசு எதிர்பார்க்கறான், காசு கொடுத்தா கதவை வந்து திறந்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு அது வள்ளியம்மாளுக்கு புரியல. ஒருத்தன் வர காசு எடுத்து அந்த வாட்ச்மேன் கையில திணிச்சுட்டு டோரை ஓபன் பண்ணி விடுறான். டோர் ஓபன் பண்ணும்போது அந்த கேப்ல இவ உள்ள போயிடுறா. தாவி வள்ளியம்மாள் வந்து பொண்ணை பாக்குறதுக்கு உள்ள போயிடுறா. வந்து பாப்பாத்தி அப்படியே படுத்திருக்கா, அவளை வந்துட்டு கட்டி அணைச்சிக்கிட்டு ஓன அழுவுறா. நம்ம வந்து பேசாம நம்ம போயிடலாம், நம்ம எதுக்கு இங்க டாக்டர்லாம் நமக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. முடிவெடுத்துட்டு நாங்க வெளியில போய் ஒரு ரிக்ஷால பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம், முனியாண்டிப்பட்டிக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த சீஃப் டாக்டர் வராங்க. சீஃப் டாக்டர் வந்து என்ன வந்து வராங்க. சீஃப் டாக்டர் வந்து அந்த வகுப்பு கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு பொறுமையா நிதானமா அந்த ஓபிக்கு வராங்க. ஓபிக்கு வந்த உடனே உள்ள நுழைஞ்ச உடனே காலையில ஒரு கேஸ் சொன்னல, அட்மிஷன் போட சொன்னல, எங்க அப்படின்னு கண்டிப்பா சேர்த்தே ஆகணும், அட்மிஷன் போட்டே ஆகணும் அப்படிங்கிறாரு. இல்ல நான் காலைல போட சொன்னேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளர்க்கு கிட்ட போய் அவரு கிளர்க்கு கிட்ட கேட்கிறாரு. இல்ல இல்ல காலையில நிறைய பேர் வந்தாங்க, ஆனா பெட் எதுவும் அவைலபிளா இல்ல, அதனால நான் எல்லாரையும் போக சொல்லி 7:30க்கு தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சீஃப் டாக்டர் அதை கேட்டுட்டு வாட் நான்சென்ஸ், 7:30க்கு வர சொல்லியிருக்கீங்களா, 7:30க்குலாம் அந்த பொண்ணு உயிரோடவே இருக்கு, வந்துட்டு நிறைய பெட் எல்லாம் காலியா இருக்கு, உடனே போய் தேடுங்க, எல்லாரும் எல்லா இடத்துலயும் போய் தேடுங்க அப்படின்னு. எல்லாரும் ஒரு சைடு போய் தேடுறாங்க. எல்லாம் வந்து வந்து நர்ஸ் ஒரு சைடு போய் தேடுறாங்க, எல்லாரும் ஒரு சைடு தேடுறாங்க, கிடைக்கல. வந்து அதோட வள்ளியம்மாள் வந்து பாப்பாத்தி கிட்ட ரிக்ஷால பேசிக்கிட்டே போறான். நம்ம வந்து இந்த மருத்துவரெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம வந்து வராமே இருந்திருக்கலாம், ஊருக்கு போயிட்டு பேசாம ஒரு துணூறு அடிச்சு போட்டோம்னா, துணூறு அடிச்சுட்டு மந்திரிச்சு விட்டாங்கன்னா உனக்கு சரியாயிடுன்னு சொல்லிட்டு போறாங்க. அதோட கதை முடியும். ஸ்மால் டவுன் ராஜபாளையம்னு என்னோட வியூ என்னன்னா, ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ராஜபாளையத்துல நீங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனாலே இப்படித்தான், காசு இல்லாம எதுவுமே நடக்காது. பட் ரொம்ப கோர்வையா எல்லாருக்கும் ஆக்சுவலி புரியுற மாதிரி நிறுத்தி நிதானமா எந்த ஒரு பேப்பரும் இல்லாம, ஸோ ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு கதையை இன்னைக்கு தேர்வு செய்து இன்னைக்கு விவரிச்சதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கும் நம்ம ஊர்ல போனா நிறைய வள்ளியம்மாக்கள் விவரம் தெரியாம நிறைய பேர் தன் குடும்பத்தையும் தன் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க.